நல்லா சூடான இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுங்க இது பருப்பு தேவையில்லை. இதுக்கு ஒரு குக்கரில் அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கும், கத்திரிக்காயும், பச்சை மிளகா, வெங்காயம், அடுத்தது தக்காளி, இது கூட 2 இனுக்கு கருவேப்பிலை, இது கூட நம்ம தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள், சோம்பு சேர்த்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துண்டு, அடுத்தது சோம்பு, பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா விழுது அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சது மத்து வச்சு இப்போ கடைச்சிக்கலாங்க. நல்லா விசில் வந்துடுச்சு. மத்து வச்சு கடைஞ்சி இது போல் பாருங்கள் விழுதாக அரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதுகளை சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம். இதில் எண்ணெயும், அடுத்து காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், அடுத்து மிளகு, 1 இனுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம பொடியை அரிஞ்சு வச்ச கொத்தமல்லியை தூவிக்கலாங்க. இப்போ நல்லா சூடான இட்லிக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு